பறவை இனங்களிலேயே மிகவும் தனித்துவமானதும் மிகச்சிறந்த பண்பு நலன்களை கொண்டதுதான் கழுகு. அந்த கழுகு அதனுடைய தன்னம்பிக்கையால் பல பல நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. அதன் கழுகிடமிருந்து மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் உள்ளன. அதில் முக்கியமான 7 பாடங்களை இன்று நாம் பார்க்கின்றோம். வாருங்கள் நண்பர்களே, அதை பார்ப்போம். முதலாவதாக, கழுகுகள் எப்பொழுதும் தனியாகத்தான் பறக்கும். நீங்களே பார்த்திருப்பீர்கள், மற்ற பறவை இனங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு தான் பறக்கும். ஆனால் கழுகு மட்டும் உயர பறந்து அதனுடைய மேகத்திற்கு மேலே செல்வது போல் பறந்து கொண்டிருக்கும். அதற்கு காரணம், அதனோட வலிமையை அது வீணாக்க விரும்பவில்லை. மற்ற பறவைகளோடு இணைந்து கீழேயே பறந்து கொண்டிருந்தால் அது தன்னுடைய திறமையை வீணடிக்க போவதாக ஆகிவிடும். எனவே அது உயர பறந்து மற்ற பறவைகளிலிருந்து தனித்துவமாக உயர பறந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல நம் வாழ்வில் நம்மை விட உயர்ந்தவரோடு மட்டும்தான் நாம் பழக வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த உயர்ந்த குணங்கள் நமக்குள்ளும் வரும். நம்மை விட குறைவான பண்பு நலங்களை கொண்ட திறமையை கொண்ட மற்றவருடன் பழகும்போது நாமும் அதனோடு இணைந்து அந்த பழக்கத்திற்கு வந்து விடுவோம். எனவே நம்மளை விட உயர்ந்த எண்ணங்களை கொண்ட மனிதர்களோடு மட்டுமே எப்பொழுதும் பழக வேண்டும். அடுத்தபடியாக, கழுகின் இரை 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் துரத்தி பிடிக்கும் வல்லமை கொண்டதுதான் கழுகு. உயர பறந்து கொண்டிருக்கும் கழுகு அதனுடைய இரை நிலத்தில் எங்கே இருந்தாலும் அதனுடைய கூர்மையான கண்களால் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் சரி, அதனுடைய இலக்கை அடைய அது அங்கிருந்து புறப்பட்டு நேராக அதனுடைய இரையை பிடிக்கும். அதுபோல மனிதர்களாகிய நாம் நம்முடைய இலக்கு என்பதை தெளிவாக தீர்மானித்து விட்டு அந்த இலக்கை அடைய எத்தனை பெரிய தடைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு தன்னுடைய இலக்கை அடைய நாம் போராட வேண்டும். அடுத்தபடியாக, பயம் என்ற சொல் கழுகின் அகராதியிலேயே கிடையாது. ஏனென்றால் கழுகு அதனுடைய இரையை பிடிக்க முற்பட்டு விட்டால் அதற்கிடையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து அந்த இரையை பிடிக்கும். அந்த இரையானது அதை அச்சுறுத்தும் விதமாக இருந்தாலும் சரி, அதைவிட எடையில் அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த இரையை பிடிக்க அது முடிவு செய்துவிட்டால் கண்டிப்பாக அந்த கழுகு அதனுடைய இரையை அடைந்தே தீரும். அது பயப்பட போவதில்லை. அதுபோல நம்முடைய இலக்கை நாம் அடைய முற்பட்டு இருக்கும் பொழுது இடையில் எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு பல தீங்குகள் விளைவித்தாலும் நாம் அந்த பயத்திற்கெல்லாம் ஆளாகாது நம்முடைய இலக்கை அடைய நாம் போராடி ஆக வேண்டும். அப்பொழுதுதான் கழுகை போல நம்முடைய இலக்கை அடைய முடியும். 4வதாக, கழுகு உறுதியான மனநிலை கொண்டது. நாம் பார்த்திருப்போம், இடி மின்னல் மழை பெய்தால் மற்ற பறவையினங்கள் அதனுடைய கூட்டுக்குள் சென்று பாதுகாப்பாக இருப்பதை கண்டுள்ளோம். ஆனால் கழுகு அப்படி கிடையாது. கழுகு மின்னல் இடி மழையை விரும்பக்கூடிய ஒரு விலங்கு. அப்படி இடி மின்னல் மழை வரும் பொழுது அது உயர பறந்து மேகத்திற்கு மேலே சென்று அதனுடைய நீண்ட பெரிய சிறகுகளை விரித்து அது பறக்கக்கூடிய வல்லமை கொண்டதுதான் கழுகு. அதை போல நம்மளுடைய வாழ்வில் நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது, நம் ஒரு இலக்கை நோக்கி போராடி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இடி மின்னல் மழை போல பல அசௌகரியங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது நாம் உயர பறந்து கழுகை போல நாமும் நம்முடைய வாழ்வில் சாதிக்க பல நிலைகளில் நாம் போராட வேண்டியிருக்கின்றது. அடுத்தபடியாக, கழுகுகள் எப்பொழுதும் இறந்த உணவை உண்ணாது. அதனுடைய இரையை அது தேடி பிடிக்கும். அப்பொழுது அது இறந்ததாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளாது. ஏன்? அது உண்ட இரையை அடுத்த வேளைக்கு இறந்த உணவை உண்ணாது. அதுபோல நம்முடைய பாதைகளும் தெளிவானதாகவும் மற்றவர் கூட்டு வகுத்த பாதைகளை நாம் இல்லாமல் நாம் தனித்துவமாகவும் நம்முடைய இலக்குகள் இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் போராட வேண்டும். அடுத்தபடியாக, கழுகுகள் தன் கூட்டில் உள்ள மிருதுவான பொருட்களை அகற்றிவிடும். நாம் பார்த்திருப்போம், மற்ற பறவையினங்கள் அதனுடைய கூட்டில் மிருதுவான இலை தலைகளை கொண்டு கூட்டை அமைக்கும். ஆனால் கழுகுகள் அப்படி இல்லை. கழுகானது அமைக்கும் கூட்டில் உள்ள மிருதுவான பல பொருட்களை அகற்றிவிடும். ஏனென்றால் அதனுடைய குஞ்சுகள் அப்பொழுதுதான் அதிலிருந்து வெளியேறி இது சேஃப் ஜோன் நமக்கு ஆனது இல்லை என்று முடிவு செய்து அது வெளியேறி மற்ற இடங்களுக்கு பறந்து அதனுடைய திறமையை நிரூபிக்கும். அதை போல நாமும் நம்முடைய இலக்கு மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். ஏதோ கிடைத்த வேலையை செய்துவிட்டு இதுவே நமக்கு போதுமானது என்ற சேஃப் ஜோனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்மளுடைய திறமை வீணாகிவிடும். நம்மளுடைய மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக, கழுகுகள் தன் சிறகுகளை தானே அகற்றிக்கொள்ளும். காரணம், கழுகுகள் அதற்கு வயதான பிறகு அதனுடைய சிறகுகள் மற்றும் நகங்கள் கூர்மை இழந்துவிடும். அப்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு சென்று கழுகு அதனுடைய பாறையில் அதனுடைய சிறகுகள் மற்றும் கூர்மையற்ற நகங்களை பாறையில் இடித்து கஷ்டங்கள் நிறைந்தாலும் பல துன்பங்கள் வந்தாலும் அந்த சிறகுகளை
கஷ்டப்பட்டாவது அந்த சிறகுகளை அகற்றிவிடும். அப்பொழுதுதான் அதற்கு புது சிறகுகள் முளைக்கும். அப்பொழுதுதான் அது மீண்டும் தனது வாழ்வை மிகவும் முழுமையான ஒரு புத்துணர்ச்சியுடன் ஆரம்பிக்கும். அதுபோல நம்முடைய வாழ்விலும் நம்மளுடைய இலக்கை அடைய பல்வேறு தடங்கள் வரலாம். பல தீய எண்ணங்கள், பல தீய குணங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு நம் இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் நம்மளுடைய தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்களை விட்டொழித்தெறிய பல கஷ்டங்களாகத்தான் இருக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டால் நம்மளுடைய இலக்கை அடைய நாம் மிகவும் தயாராகிவிட்டோம் என்ற எண்ணங்கள் நமக்குள் வந்துவிடும்.